ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், கடந்த சில வருடங்களா இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலுக்கு குளோபல் அட்டென்ஷன் மிகப்பெரிய அளவுல கிடைச்சு வந்துகிட்டு இருக்கு. உலகின் பல நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஒரு தென் அமெரிக்க நாடு இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. எந்த தென் அமெரிக்க நாடு இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க போறாங்க? எதற்காக உலகின் பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு போட்டி போடுறாங்க? பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? வரும் காலத்துல இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு எந்தெந்த நாடுகள் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் INS திரிபுட் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஸ்டெல்த் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை லான்ச் செஞ்சிருக்காங்க. இது போன்ற அதிநவீன போர்க்கப்பல் இதுவரைக்கும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது கிடையாது. INS திரிபுட் போர்க்கப்பலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன? இது போன்ற அதிநவீன ஸ்டெல்த் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை இந்தியால உருவாக்கியதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த கப்பலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்திய கடற்படையால கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கடந்த சில வருடங்களா இந்தியா தன்னுடைய ஆயுத ஏற்றுமதியில அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. உலகின் பல நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. 2014 இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி வெறும் 600 கோடி ரூபாய் தான். ஆனா தற்போது 2024 வருடத்துல மட்டும் 21,083 கோடி ரூபாய்க்கு இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் 2029 வருடத்துக்குள் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதிய 50,000 கோடி ரூபாயா உயர்த்தணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி அதற்கான வேலைகள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்திய ஆயுத ஏற்றுமதியோட போஸ்டர் பாய் அப்படின்னா அது பிரம்மோஸ் மிசைல்கள் தான். சமீபத்துல பிலிப்பைனுக்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியண்ட ஏற்றுமதி செஞ்சாங்க. பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து 3 பேட்டரி பிரம்மோஸ் மிசைல்களை 375 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வாங்கியிருக்காங்க. பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுவது தென் சீன கடல் பகுதியில சீனா செய்யக்கூடிய பிரச்சனைகள். பிலிப்பைனுக்கு சொந்தமான சில தீவுகளை சீனா உரிமை கோரி வர்றாங்க. தன் கடற்படையின் போர்க்கப்பல்களை பயன்படுத்தி பிலிப்பைன் கடற்படைய அச்சுறுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தென் சீன கடல் பகுதியில சீனாவை எதிர்க்கணும்னா இந்தியா போன்ற ஒரு வலிமையான நாட்டோட துணை பிலிப்பைனுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை தென் சீன கடல் பகுதியில செலுத்தாம இருக்கணும்னா பிலிப்பைன் தன்னுடைய முப்படைகளை நவீனப்படுத்தி வலிமையான நிலையில வச்சிருக்கணும். அப்பொழுதுதான் சீனா வாலாட்டாம இருப்பாங்க. அதற்காக பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து அதிநவீன பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கியிருக்காங்க. இந்த மிசைல்களை பயன்படுத்தி சீன கப்பல்கள் பிலிப்பைன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதிக்குள் வந்தால் அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்கிய பிறகு உலகின் பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா மலேசியா, இந்தோனேஷியா, கியூபா, வியட்நாம் போன்ற பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரேசில் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து பிரேசில் அதிகாரிகள் இன்னும் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்குவது தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. சில வாரங்களுக்கு முன்பு பிரேசில் ராணுவத்தோட ஜெனரல் தாமஸ் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. அப்பொழுது போக்ரான் ஃபயரிங் ரேஞ்சில வச்சு அவருக்கு பிரம்மோஸ் மிசைல ஃபயர் செஞ்சு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சாங்க. அவருக்கு பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் ரொம்ப பிடிச்சு போச்சு. தற்போது உலகத்துல நடந்து வரும் யுத்தங்கள்ல பிரம்மோஸ் போன்ற சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களோட தேவை மிகப்பெரிய அளவுல இருக்குது. இதை கருத்தில் கொண்டு பிரேசில் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு தற்போது
தற்போது முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்திய அதிகாரிகள் மற்றும் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களை சேர்ந்த முக்கியமான நபர்கள் பிரேசிலுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் பிரேசில் தன்னுடைய அதிகாரிகளை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பிரேசில் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவது தொடர்பா ரகசியமா இந்தியாவுடன் பல மாதங்களா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பிரேசில் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல் தவிர ஆகாஷ் மிசைல்களையும் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே சமீபத்தில் அர்மீனியா இந்தியாவின் ஆகாஷ் மிசைல்களை 6000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ பிரேசிலும் இந்தியாவின் ஆகாஷ் மிசைல்களை வாங்க விருப்பம் தெரிவிச்சிருப்பது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பல இந்திய உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள் உலக தரம் வாய்ந்ததா இருக்குது. சீனா போன்று தரம் குறைவான ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்யல. இந்தியா தென்சீன கடல் பகுதியில சீனா செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு பல தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளிடம் ஆயுத விற்பனை தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கடந்த சில வருடங்களா இந்தியா லுகீஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. இந்த பாலிசி மூலமா சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளுடனான தன் ராணுவ ரீதியிலான உறவை மிகப்பெரிய அளவுல உயர்த்த முடிவு செய்து அதற்கான வேலைகள்ல தற்போது ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல இந்தியா குறிப்பிடத்தக்க வெற்றியையும் அடைஞ்சிருக்காங்க. மலேசியா பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வேரியன்ட் வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது மலேசியன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வேரியன்ட் இணைத்துக் கொள்வதற்கு மலேசியா திட்டமிட்டு இருக்காங்க. இதனால மலேசிய விமானப்படையோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து வியட்நாம் பிலிப்பைன் போன்று பிரம்மோஸ் மிசைலோட ஷோர் பேஸ் ஆன்டி ஷிப் மிசைல வாங்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. சமீபத்துல வியட்நாம் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. அவரது சுற்றுப்பயணத்தின் போது பல முக்கியமான ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டது. அதுல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா வியட்நாமுக்கு 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கிரெடிட் லிமிட்டா கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த கிரெடிட் லிமிட்டை பயன்படுத்தி வியட்நாமால இந்தியாவிடம் இருந்து ஆயுதங்களை வாங்க முடியும். இப்போ இந்தியா கிரெடிட் லிமிட் கொடுத்ததனால வியட்நாம் இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் மிசைல்களை இன்னும் கூடிய விரைவில் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற பல டிப்ளமேட்டிக் வேலைகளை சவுத் ஈஸ்ட் ஏசியால இந்தியா மிகப்பெரிய அளவுல செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் அனைத்தும் தென்சீன கடல் பகுதியில சீனாவின் ஆளுமையை குறைப்பதற்கு இந்தியா செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இன்னும் வரும் காலங்கள்ல பல சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகள் இந்தியாவிடம் இருந்து ஆயுதம் வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை தன்னுடைய முப்படைகளையும் இணைச்சு வச்சிருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால குறைந்தபட்சமா 3 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல் 2 ஸ்டேஜ் கொண்டது. முதல் ஸ்டேஜ்ல சாலிட் ராக்கெட் பூஸ்டர் பயன்படுத்தப்படுது. இரண்டாவது ஸ்டேஜ்ல லிக்விட் ராக்கெட் ராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இதனால மிசைலோட இறுதி கட்டத்துல அதிவேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் ஐஎன்எஸ் த்ரிபுட் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்த ஐஎன்எஸ் த்ரிபுட் போர்க்கப்பல் ஒரு தல்வார் கிளாஸ் போர்க்கப்பல். இந்த வகை போர்க்கப்பல் 2000வது வருடத்திலிருந்து ரஷ்யா இந்தியாவுக்கு தயாரித்து கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள அனைத்து தல்வார் கிளாஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களும் ரஷ்ய கப்பல் கட்டும் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. தற்போது முதல் முறையா தல்வார் கிளாஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை இந்தியால உருவாக்கி இருக்காங்க. கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் இந்த ஐஎன்எஸ் த்ரிபுட் கப்பலை வெற்றிகரமா உருவாக்கி லான்ச் செய்ததன் மூலம் இந்தியால அதிநவீன போர்க்கப்பல்களை தயாரிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்ட இன்னொரு ஷிப்யார்டா உருவெடுத்திருக்கு. ஐஎன்எஸ் த்ரிபுட் கப்பலோட லான்ச் செரிமனியில பல முக்கியமான இந்திய கடற்படை அதிகாரிகள் கலந்துகிட்டாங்க. ஐஎன்எஸ் த்ரிபுட் கப்பலை உருவாக்குவதற்கு 2020வது வருடம் முதல்ல பிளேட் கட்டிங் செரிமனி நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு ஜனவரி 2021ல கப்பலை உருவாக்குவதற்கான கீல் லேயிங் செரிமனி நடைபெற்றது. அதற்கு பிறகு
பிறகு கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் INS திரிபுட் கப்பலை வெற்றிகரமா லான்ச் செஞ்சிருக்காங்க. மேலும் ஒரு தல்வார் கிளாஸ் போர்க்கப்பலை கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை இந்தியால உருவாக்கியதன் மூலம் அதிநவீன ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை உருவாக்குவதற்கான ஒரு சப்ளை செயினை இந்தியா தற்போது உருவாக்கி இருக்காங்க. இந்த கப்பலை உருவாக்குவதற்கு பல இந்திய ஸ்மால் மற்றும் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் பெருமளவுல கான்ட்ரிபியூட் செஞ்சிருக்காங்க. இதனால பல இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வரும் காலத்துல இந்தியா தற்போது உருவாக்கப்பட்டிருக்க இந்த சப்ளை செயினை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை இந்தியால தயாரிக்க போறாங்க. இதனால ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி இந்தியால மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. INS திரிபுட் போர்க்கப்பல் 3850 டன் எடை கொண்டது. இந்த கப்பல் 125 மீட்டர் நீளமும் 15.2 மீட்டர் அகலமும் 4.2 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த கப்பல்னால அதிகபட்சமா 59 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். INS திரிபுட் கப்பல்னால அதிகபட்சமா 7800 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 4 கேஸ் டர்பைன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அதிநவீன ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை இயக்குறதுக்கு 180 செயலர்களும் 18 கடற்படை அதிகாரிகளும் தேவைப்படுவாங்க. INS திரிபுட் கப்பல்ல ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த கப்பலை பயன்படுத்தி மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த கப்பலை வான் தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பதற்கு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குறுகிய மற்றும் மீடியம் ரேஞ்சில் உள்ள டார்கெட்டுகளை தாக்குவதற்கு அதிநவீன நேவல் கன்ஸ் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல இருந்து ரஷ்ய தயாரிப்பு KA-28 இல்லனா 31 ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும். இந்திய தயாரிப்பு HAL துரு ஹெலிகாப்டரையும் இந்த கப்பல்ல இருந்து இயக்க முடியும். இது போன்ற பல ஆயுதங்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால INS திரிபுட் கப்பலோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல இருக்குது. இதன் காரணமாக தான் இந்த கப்பல்களை பல வருடங்களா தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. தற்போது உள்நாட்டிலே இந்த கப்பலை தயாரித்திருப்பது இந்திய கப்பல் கட்டும் திறனை மறுபடியும் உலகிற்கு இன்னொரு முறை ப்ரூவ் செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.